ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு VR கிச்சன். ஸோ இன்னைக்கான எபிசோடில் நம்ம கூட செஃப் சரவணன் சார் ஃப்ரம் எஸ்டேல் ரெசார்ட். வணக்கம். இப்போ இன்னைக்கு குழந்தைங்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஃபிஷ் ஃபிங்கர் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபியோட வந்திருக்கிறேன். ஈவினிங் குயிக்காக ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ரெசிபியோட ஃபிஷ் ஃபிங்கர் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு கேட்டால், ஃபிங்கர் டைப்பில் கட் பண்ண ஃபிஷ்ஷு, அதாவது போன்லெஸ் ஃபிஷ். இது நம்ம வந்து பர்லான்ற மகிமை, இங்கிலீஷில் மகிமைன்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து பர்லா ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 200 கிராம் எடுத்துருக்கோம். இப்போ இது கூட நம்மளுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னா, சால்ட்டு, பெப்பர், கார்ன்ஃப்ளவர், மைதா, பிரெட் க்ரம்ஸு. நம்ம வீட்டில் எல்லாருமே பிரெட் இருக்கும், அதை மிக்சியில் போட்டு அரைச்சி பொடியாக பண்ணால் பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கிறீங்க. அப்புறம் எக்கு, காரத்துக்கு தேவைன்னா நீங்கள் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறீங்க. இப்போ இந்த செய்முறை எப்படி செய்யணும்னா உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ நம்ம ஃபிஷ் எடுத்துக்கிறோம். அதில் கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு 5 கிராம், ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கிறோம். அப்புறம் பெப்பர், நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற பெப்பர் பவுடரை இதில் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு அரை லெமன் இதில் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கிறோம். அரை லெமன் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மைதா மாவு, நம்ம டேபிள் ஸ்பூன் சொல்லுவோம்ல, இந்த கரண்டி அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறோம். அப்புறம் கிறிஸ்பினஸ்காண்டி நல்லா மொறுன்னு வரக்காண்டி நம்ம கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அது மேலே கொஞ்சம் எக்கு, ஏன்னா இது சேர்த்தா தான் அதெல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா அந்த பைண்டிங் ஆகும். நம்மளுக்கு அந்த பிரெட் க்ரம்ஸோட ஒட்டி வர்றதுக்காண்டி நம்ம இந்த எக்கு சேர்க்குறோம். ஒரு எக்கு அளவுக்கு சேர்த்துக்கிறோம் நம்ம. அப்புறம் சில்லி பவுடர், உங்கள் குழந்தைக்கு காரம் தேவையில்லை அப்படின்னா தேவையில்லை. உங்களுக்கு பெரிய ஆள்கள்லாம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறோம். ஏன்னா ஃபிஷ் ஃபிங்கர்ன்றது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவர் வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இப்போ இந்த கலவையை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது, அதோட டெக்ஸ்சர் எப்படி, இது வந்து அந்த ப்ரெட்டோட ஒட்டுமா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பிரெட் க்ரம்ஸோட இது ஒட்டி வராது. அதனால் இந்த அளவுக்கு பாருங்கள், நல்லா அந்த பிரெட் க்ரம்ஸில் ஒட்டுற அளவுக்கு நம்ம இந்த கலவையை ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது என்ன பண்ணுறோம், இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸில் போட்டு டிப் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ எடுத்து 1 பை 1 இப்படி வச்சு அழகாக அடுக்கி. நான் அதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா சார்? பண்ணுங்க, தாராளமாக. இப்படி எடுத்து ஓகே, இது ஃபிங்கர் ஷேப்பில் வர மாதிரி நீங்கள் இதை ரோல் பண்ணணும். இந்த மாதிரி ரோல் பண்ணால் உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நல்லா க்ரம்ஸ் நல்லா கோட்டாகி வந்திருக்கு. இதை அப்படியே நம்ம செப்பரேட்டாக இப்படி வச்சுக்கிறோம். ஸோ இது ஃபிங்கர் ஷேப்பில் இருக்கிறதுனால தான் பேர் ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு. ஆமாம், ஏன்னா இந்த ஷேப் நம்ம வீட்டில் வந்து எப்போதுமே வீட்டில் பொரிச்ச மீன் வந்து ஸ்லைஸாக இருக்கும், இல்லை வந்து க்யூப்ஸாக இருக்கும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபிங்கர் டைப்பில் இருக்கனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரெண்டாவது, இது வந்து ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி மெத்தடு. இப்போ பார்த்தீங்களா, இன்க்ரீடியன்ஸு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸு, ரொம்ப மினிமலான இன்க்ரீடியன்ஸ். இதை நீங்கள் ஃபிங்கர் ஷேப்பில் விட்டுருங்க. சரியா? இன்னைக்கு ஈவினிங் போய் நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கொடுக்குறீங்க. இது நல்லா கொஞ்சம் டைட்டாக பிடிக்கணும், அப்போ தான் அந்த க்ரம்ஸு இதெல்லாம் ஒட்டி வரும். சரியா? இப்போ இதை ரோல் பண்ணி நம்ம ஃபிஷ் ஃபிங்கருக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சரியா? இப்போ நம்ம இந்த ரோல் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃபிஷ் ஃபிங்கரை மிதமான சூட்டில் வச்சு இதை ஒன்றா நம்ம பொரித்து எடுக்க போகிறோம். ஆயில் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த பிரெட் க்ரம்ஸு தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் அந்த கரெக்டான மிதமான சூட்டில் வச்சு இந்த ஃபிஷ்ஷை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஃப்ரை பண்ணுறப்போ ஹை ஃப்ளேமில் தான் இருக்குமா சார்? இல்லை, மீடியம், அது சிம்மில் வச்சு கொஞ்சம் அந்த மாதிரி ஆயில் மிதமான சூட்டில் வச்சு இந்த மீனை எண்ணெய் எடுக்கணும். ரொம்ப அதிகமான சூடாச்சுன்னா மேலே வந்து அந்த கலர் மாறிடும், உள்ளே மீன் வேகாது. நல்லா கோல்டன் ஃப்ரை கலரு, நம்ம மேலே மாதிரி இருக்கணும் கலரு, அந்த மாதிரி கலரில் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஓகே செஃப், இப்போ யூஸ் பண்ணுற ஃபிஷ்ஷை தவிர்த்து வேற என்னென்ன ஃபிஷ்லாம் வந்து நம்ம ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் பண்ண முடியும்? வஞ்சரன்ற ஷேர் ஃபிஷ் யூஸ் பண்ணலாம். ஓகே. அப்புறம் கொடுவான்னு சொல்லுவாங்க, அதாவது சீபாஸ், அது யூஸ் பண்ணலாம். பாறை மீன் சொல்லுவாங்கல்ல, அது யூஸ் பண்ணலாம். ஆனால் எல்லாமே வந்து போன்லெஸ் ஃபிஷ்ஷாக இருக்கணும். ஓகே. ஏன்னா அப்போ தான் குழந்தைங்க சாப்பிட்றப்ப உங்களுக்கு தொண்டையில் முள்ளுகளும் மாட்டாமல் இந்த ஷேப்லையும் கரெக்டாக வரும். அதனால் வந்து மீன் வந்து உங்களுக்கு
போனஸ் ஃபிஷ் உங்களுக்கு என்னென்ன மீன் கிடைக்குதோ நீங்கள் அந்த எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கலர் மாறி வருது நல்லா. இப்போ சாயந்தரம் குழந்தைங்க வந்து அம்மா எனக்கு வயிறு பசிக்குது, ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறப்ப ஈஸியாக நம்ம இதில் வந்து ரெடி பண்ணி டக்குன்னு கொடுக்கலாம். ஏன்னா மீன் வேகிறதுக்கு வந்து 3 to 5 minutes அவ்வளோதான் ஆகும். அப்படின்றப்ப நீங்கள் குயிக்காக ரெடி பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரெண்டாவது வந்து ஃபிஷ்ன்றது ரொம்ப ஹெல்த்தி ஃபுட் வேறு. சீ ஃபுட்டு எல்லாமே நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு. அதனால் குழந்தைங்க எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. யூஸ்வலாக ட்ரை பண்ணுற அதே ஃபிஷ் ஃப்ரை இல்லாமல் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அதாவது காரம் இல்லாமல் இருக்கும். இப்போ நீங்கள் வெளியில் போயிட்டு இதில் ரெடிமேடில் கிடைக்குது, அது வந்து நம்ம எப்படி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம வீட்டில் நம்ம கண் முன்னே நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி குடிக்கிறது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட். இப்போ இந்த கலரை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு குக்காயி. இதை பார்க்குறப்பே தெரியுது எந்த அளவுக்கு உங்களுக்கு கிறிஸ்பினஸ் இருக்குது தெரியுது. இப்போ இந்த எடுக்கிறதுக்கு இந்த மீன் தயாராகிடுச்சு. அந்த பிளேட்டில் விழுகிறப்ப அதோட சவுண்ட் எப்படி வருது பாருங்க. இப்போ கிறிஸ்பியான ஃபிஷ் ஃபிங்கர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழந்தைங்களுக்கு அழகாக ஒரு நல்ல ஒரு டெக்கரேஷன் கார்னிஷ் பண்ணி, கார்னிஷ்ன்றது வந்து ஹோட்டலில் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற வேர்டு. நம்ம வந்து என்ன பண்ணுறது பிளேட் கார்னிஷ் அப்படின்றப்ப பிளேட்டை வந்து அந்த அளவுக்கு டெக்கரேஷன் அது மாதிரி இப்போ பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம். இது கூட வந்து எல்லாமே சாப்பிடக்கூடிய பொருட்கள் தான். கேரட்டு, கேபேஜு எல்லாமே இது கலந்துருக்கு. இதுவும் சாப்பிடக்கூடிய இந்த கார்னிஷ்ன்றதுமே சாப்பிடக்கூடிய பொருள் தான். இப்போ இதை நம்ம அழகாக அப்படியே பிளேட்டிங் பண்ணுறோம். நம்ம ஃபிஷ் ஃபிங்கர் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த கிறிஸ்பியான ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக சொல்ல போனோம் அப்படின்னா எனக்கு வந்து ஃபிஷ் பிடிக்காது. பட் வந்து ஃபிஷ் பிடிக்காத எனக்கே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நான் வெஜிடேரியன் இல்லை வந்து பேச்சுலர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு மஸ்ட் ட்ரை அப்படின்னு நான் சொல்லுவேன். ரெகுலராக பண்ணுற ஃபிஷ் ஃப்ரைக்கு தாண்டி கொஞ்சம் யூனிக்காக கொஞ்சம் வந்து வீட்டில் இருக்க எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இன்னைக்கான எபிசோட்ல ரொம்பவே மினிமலான இன்கிரீடியன்ஸ் வச்சு டேஸ்ட்ல எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் வந்து பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி இன்னும் சூப்பரான டிஷ்ஷோட நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் விஆர் கிச்சன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் இதை உங்கள் வீட்டுக்கு செஞ்சு கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.